ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லிட்டு போகி பண்டிகை திருநாளில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்துட்டு பெரியவங்க முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த விஷயத்தை எல்லாருமே பண்ணுவோம். நீங்கள் என்ன முதல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நான் என்ன பண்ணேன்னா, நான் எனக்குள்ளே இருக்கிற நம்பிக்கையை தன்னம்பிக்கையை வந்து வளர்க்கணும். எனக்குள்ளே வந்து எது தவறு அப்படின்னு இருக்கோ அதை வந்து விட்டுறணும் அப்படின்னு தான் நான் சொல்லணும். தவறுன்னு தெரிஞ்சு அதை விட்டுறணும், தெரிஞ்சதுக்கப்புறம் பண்ணக்கூடாதுல்ல, அதை சொல்ல வரேன். ஸோ இங்கே அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து டாஸ்க்காக கொடுக்கப்படுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க்கை யூஸ் பண்ணி வியானா வந்துட்டு விக்ரம தாக்கின விஷயங்கள் பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கு தக்க பதிலடி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு விக்ரம் பேசின விஷயங்களும் சம மாசாக இருந்துச்சு. ரெண்டுத்தையுமே பார்க்கலாம். அது என்ன நடக்குது, அது என்ன நடந்துச்சுன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி வேறு வந்துட்டு சாண்ட்ரா அண்ட் வினோத் இனிமேல் தான் வரப்போகிறாங்க லைவில். இன்னும் இது வரைக்கும் வரலை. சரி, பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்ற விஷயங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பிரவீன்ராஜ் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்னால் முடியுமா அப்படின்னு எனக்கு ஒரு விஷயம் இருந்துச்சு. இனிமேல் என்னால் முடியும் அப்படின்றத முடியுமான்றதை கழிக்கணும், முடியுன்றதை புகுத்தணும். ரம்யா வந்து இவ்வளோ நாள் வந்துட்டு என்னோடய லைஃப் தாட்ஸ் அதாவது இதுக்கு இவ்வளோ தான் அப்படின்னு நினச்சேன் பார்த்தீங்களா, அது மாறணும். கண்டிப்பாக லேட்டானாலும் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டாக வருவேன்றதை நம்பணும், அதை புகுத்தணும். வியானா வந்து செம்மையாக பேசுனாங்க. என்னென்னா, என்னோடய க்ளோஸ் ஒன் யாராவது ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னா, நான் ட்ரஸ்ட் பண்ணுறவங்க ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னா டபுள் செக் பண்ணுறதெல்லாம் இல்லை, அவங்க சொல்கிறத நான் உண்மைன்னு நான் நம்பிடுவேன். அதை முதல்ல நான் மாற்றணும். இனிமேல் வந்துட்டு அதை செக் பண்ணி அதில் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணதுக்கப்புறமா நான் நம்புறது எனக்கு நல்லது. ஏன்னா அது ரொம்ப என்னை வந்து ஹர்ட் பண்ணுறது. அதேமாரி யார் என்ன சொன்னாலும் உடனே நம்பிடக்கூடாது. அதேமாதிரி நான் இது வரைக்கும் நானாக எடுத்த முடிவு இது வரைக்கும் எனக்கு பேக் ஃபேர் ஆனதில்லை. ஆனால் மற்றவங்க சொல்கிறத கேட்டு வீட்லேயே இருந்தாலும் சரி இங்கேயா இருந்தாலும் சரி எனக்கு பேக் ஃபேர் ஆகிருக்கு, அதை மாற்றணும் அப்படின்னு வந்துட்டு சூப்பராக ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போயே ஆப்போசிட்டில் வந்துட்டு விக்ரம் ஜூம் பண்ணி காமிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கெமி அவர்கள் வந்துட்டு கோவத்தை கம்மி பண்ணணும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பேஸ்கெட் பால் ஸ்போர்ட்ஸில் வந்து கன்சிஸ்டன்ஸாக நான் அதை வந்து மாற்றணும்னு சொன்னாங்க. திவ்யா வந்துட்டு திவாகர் பஞ்சுவாலிட்டி வந்துட்டு சுத்தமாக கிட்டே இல்லை. கிளினிக் போனாலும் சரி, இல்லை நான் படத்துக்கு நடிக்க போகிறதா இருந்தாலும் சரி, அதை வந்துட்டு எல்லாருமே சொல்லுவாங்க லேட்டாக வரீங்க அப்படின்ட்டு. அதை நான் மாற்றணும். புதுசாக கொண்டு வரது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பர்ச்சுனிட்டி என்னை தேடி வரும் இல்லாமல் நான் ஆப்பர்ச்சுனிட்டி தேடி போகணுன்ற மாதிரி ஒரு சூப்பரான விஷயத்த சொன்னாங்க. அதுக்கப்புறம் விக்ரம் வந்தார். ஸோ விக்ரம் வந்து இப்போ வியானா சொல்லிட்டாங்க. விக்ரம் அதுக்கு வந்து சொல்லணும்ல. என்ன சொன்னார்னா, அன்புக்கு அடிமையாகிற விஷயத்த வந்துட்டு கொஞ்சம் அடிமையாகிறது தப்பு கிடையாது, பட் இருந்தாலும் அதை பகுத்து அறிஞ்சு அந்த அன்பை வச்சு அவங்க வந்து ஏதாவது நம்மளை அஃபெக்ட் பண்ணாமல் நம்மளை பார்த்துக்கணும். அதே மாதிரி அவங்க அந்த அன்பு வச்சவங்க வந்து நம்மளை ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா நான் ஃபீல் பண்ணாமல் இருக்கணும், அதை வந்துட்டு நான் வந்துட்டு கழிக்கணும். அதே மாதிரி ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதை வந்துட்டு மாற்றணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அங்கே ஆப்போசிட்டில் இருக்க வியானாக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து சொன்னார். ஸோ இன்னும் வந்து தீராமல் போயிட்டுருக்கு இவங்க ரெண்டு பேரோட அந்த பகை அப்படின்ற ஒரு விஷயம், வன்மம்ன்ற ஒரு விஷயம். நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உண்மையிலே வியானா வெர்சஸ் விக்ரம் இவங்க ரெண்டு பேர் மேலே உண்மையிலே யார் மேலே தவறு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க, யார் மேலே சரி இவங்க பண்ண தப்பே கிடையாதுன்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.